ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் பக்கோடா எப்படி சுலபமான முறையில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி ஆனியனோட எல்லாமே கலந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அது கூட இப்போ நான் 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப் அரிசி மாவு. 1 கப் கடலை மாவு போடுறீங்கன்னா அதுக்கு 1/4 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சிடுங்க. தண்ணிலாம் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி எடுத்து லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தெளிச்சிக்கணும். கொஞ்சமாக தெளித்து அதையும் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு இதை போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போடுங்க. போட்டுட்டு நீங்கள் போடும்போது பபுள்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆனியன் வேக வேக பபுள்ஸு கம்மியாயிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி வெந்ததும் எடுத்துருங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வச்சு போட்டு இந்த மாதிரி ஆற வச்சுடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சுவையான முறுமுறுப்பான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.